ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சட்டன் சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அண்ட் ஃபேவரட்டான இன்ஸ்டன்ட் மிக்ஸ் குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மில்கி மிக்ஸ் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி குலாப் ஜாமுன் செய்ய யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஃபில்டரை வச்சுட்டு அதில் அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை போட்டு கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நான் ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் பாலை காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பால் இல்லைனா கூட நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாலை ரொம்ப சேர்த்துக்காதீங்க, ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நம்மளோட குலோப் ஜாம் கிராக் விழுந்துடும். இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட குலோப் ஜாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், உடையாமையும் இருக்கும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 200 கிராம் குலோப் ஜாம் மிக்ஸுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை எந்த கப்பில் எடுக்குங்க அதில் அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா உழிச்சு நம்மளோட 2 கையிலையும் நெய் தடுக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா ஒட்டாமல் ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்து உங்களுக்கு குலோப் ஜாம் உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம மிச்சிருக்க மாவையும் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடணுமே நம்ம உருட்டி வச்சுக்கிற எல்லா குலோப் ஜாமையும் உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயில் குலோப் ஜாமை பொரிச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட குலோப் ஜாம் கொஞ்சம் தீயாமல் இருக்கும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் குலோப் ஜாம் பார்த்திங்கன்னா வெளியே மட்டும் இல்லாமல் உள்ளே வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே சமயம் கொஞ்சம் தீயாமையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குலோப் ஜாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஃபில்டர் பண்ணிக்கிட்டு நம்ம ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குண்டு குலோப் ஜாம் ரொம்ப சூப்பராகவே ரெடியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு கிராக்கும் இல்லை, அதே மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்லேயும் வந்திருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குலோப் ஜாம் நல்லாவே சாஃப்டாகவும் இருக்குது, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. நம்மளோட குலோப் ஜாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி குலோப் ஜாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சட்டன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். உங்கள் நாவில் அறுசுவை அனைத்தும் கிடைக்கட்டும்.